எல்லா டான்ஸுமே தெரிஞ்சிருக்கு அவருக்கு. நீ அந்த டாப் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணு, அதை பண்ணு. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய ப்ராக்டிஸ், ரெகுலராக ப்ராக்டிஸ் இருக்கு. நிறைய பாசனம். நான்லாம் அவரை பார்த்துட்டே இருப்பேன். இவர் நம்ம கிட்ட தான் நம்ம தான் இவர்கிட்ட பேசினிருக்கோமா, ஆண்டவர்கிட்ட தான் பேசணுமா, அந்த ஒரு ரொம்ப கேஷுவலாக அதெல்லாம் வந்துட்டு கிஃப்டட். எனக்கு பிளஸ்ஸிங் மேலே பிளஸ்ஸிங் அதெல்லாம் வந்துட்டு. அவர் வந்து ஆங்கராக இருந்தார். ஆமாம். அப்போ வந்து நான் ஸ்டேஜ் டான்ஸராக இருக்கேன். ஓகே. டான்ஸ் ஆடினு இருக்கேன். நான் எப்போ அப்படி பார்த்தனோ இப்போவும் வந்துட்டு அவர் அதே ஹம்பிள்னஸ் அப்படியே தான் இருக்கேன். எனக்கு வந்துட்டு அவர் ரொம்ப பிடிக்கும். அவரோட ஹம்பிள்னஸ்லாம் சான்ஸே இல்லை, வாய்ப்பே இல்லை. நம்ம தான் அப்படி அப்படி மழை போல் அவரை பார்க்கல. ஆனால் வந்துட்டு அவர் ரொம்ப சாஃப்டானவர், ரொம்ப சாஃப்டானவர். வெரி குட் டான்ஸர், வெரி குட் டான்ஸர். இட்ஸ் என்ன கேட்டால் இட்ஸ் த பெஸ்ட் டான்ஸர். ஓகே. ஆல் ஓவர் இந்தியாவில் பெஸ்ட். இந்தியா இஸ் த பெஸ்ட் டான்ஸர். இப்போ வில்லேஜ் சம்மந்தப்பட்ட மாதிரி ஒரு டான்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணோன்னா அவர் அழகாக க்ரியேட் பண்ணுவார். ஓகே. ஏன்னா அவருக்கு அந்த டான்ஸ் தெரிஞ்சிருக்கு. ஓகே. டான்ஸ் எல்லாம் வந்துட்டு அவர் அதை சொல்லவே முடியாது. ஒரு கொரியோகிராஃபரை நம்ம அந்த அளவுக்கு இன்வால்வ் பண்ணவே முடியாது. ஒரு கேரக்டர் ஒரு கிரியேட்டர் இருந்ததுன்னா அதை வந்துட்டு அப்படியே மாற்றி வேற ஒன்றா உருவாக்குறதுலேருந்து பயங்கர ஸ்பெஷல். இப்போ நீ இருக்கேன்னு நினச்சிங்க, உன்னை ஒரு டிசைன் பண்ணோன்னா வேறு மாதிரி டிசைன் பண்ணி வேறு மாதிரி காட்டி விட்டு உன்னை வேறு லெவலுக்கு கொண்டு முடியல. ஆமாம், அந்த மாதிரி கெப்பாசிட்டி உள்ள ஒருத்தர் வரும். யாரை வேணா எப்படி வேணா மோல்டு பண்ணி எப்படி வேணா ஆக்கிட்டு போயிடுவார். இந்த ஏஜில் வந்து யாருமே வந்துட்டு இவ்வளோ எஃபெக்ட் போட்டுலாம் பண்ணவே மாட்டாங்க. அவர் என்ன சொன்னாலும் பண்ணுவார், என்ன சொன்னாலும் பண்ணுவார். நீங்கள் வந்துட்டு சார் இல்லை சார் நடந்து வந்து ஓடணும் சார், படுக்கணும் சார், இப்படின்னு ஃபைட்டாக இருக்கட்டும், எது சொன்னாலும் வந்து நோன்ற வார்த்தையே வராது. அப்போ பசங்களாம் சொன்னாங்க ரிஹர்சல் பண்ணுறப்ப, இது அவருக்கு ரொம்ப இது பண்ணுற ப்ரெஷர் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அவர் பண்ணுவார், எனக்கு அதை நம்பிக்கை அவர் பண்ணுவார். ஸோ நான் சொன்ன உடனே வந்து ஒரே டேக்கு தான். அது எதுவுமே இல்லை, சிஜி இல்லை, கிமிக்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. சிங்கிள் டேக். அவர் சொல்லி கொடுத்தா அவர் ஒரே தடவை படுத்து ஒரு தடவை பண்ணி பார்த்தாரு, அவ்வளோதான். சார் டேக் போயிடலாம் சார், அவ்வளோ டேக் எல்லாமே ரெடியாக இருந்தது. வந்தார், ஒரே டேக் பண்ணார், முடிச்சிட்டார். ஒரு திறமைசாலியை வந்துட்டு அவர் கூட இருக்கிறவங்களை வந்து உச்சத்தில் உட்கார வச்சு அழகு பார்க்கணுன்னா அவருக்கு ரொம்ப ஆசை. அதனால தான் வந்து அவர்கிட்ட அசிஸ்டண்ட் ஆகிட்டு இருப்பாங்க, டெக்னிக் கேமராமேன் இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் அடுத்தடுத்த படத்துக்கு, அவர் ப்ரொடியூஸ் பண்ணுற படத்துக்கு அவரே வந்துட்டு எடுத்து கொண்டு போயிடுவார். அந்த மாதிரி அவர்லாம் வந்து வாய்ப்பே இல்லை. எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அவர். இப்போ அவர் படத்தில் வந்துட்டு அவர் ப்ரொடக்ஷனில் நான் லீடாக பண்ணுறேன். மாலைமலை நேயர்கள் வணக்கம். நான் உங்கள் பிரவீன் கேஎஸ். நம்ம லைஃப்பில் நிறைய பேரை மீட் பண்ணுவோம், நிறைய பேருடைய வளர்ச்சி நம்ம கூட இருந்தே பார்ப்போம். அப்படி அண்ணனோட வளர்ச்சியை நான் ரொம்ப வருஷமாக தூரமாக நின்று கூடவே இருந்து பார்த்துட்டு இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு டான்ஸ் மாஸ்டராக தெரியும். பட்டு நான் வந்து அவரோட ஆரம்பட்ட காலத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். அவர் அதுக்கப்புறம் ஒரு ஹீரோவாகி இப்போ வந்து ஒரு பயங்கரமான ஒரு வில்லனா மாதிரி என் கண்ணு முன்னாடி நின்றுட்டுருக்காரு. சன்னிண்ணா வணக்கம்ண்ணா. தம்பி, எப்படி இருக்க? நல்லா இருக்குண்ணா. சூப்பர். உங்களுடைய லைஃப்பில் நிறைய ஃபோட்டோஸ் பார்த்து வச்சிருந்தோம், அதை பார்த்துட்டு உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனில் பார்க்கணும். ஆனால் உங்களுக்கு எப்பயுமே 6 பேக் சரின்னு எனக்கு தெரியும். மற்ற ஆடியன்ஸுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வச்சுருக்கீங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்லலாம், உங்களுக்கு எப்போ சின்ன வயசுலேருந்து இருக்குல்ல, உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து டான்ஸ் பண்ணுறதுல ஃபிட்னஸ் பண்ணுறதுனால அது இருக்கும். பட் இதுக்கு பர்டிகுலராக வந்துட்டு இந்த கட்ஸ் எல்லாம் வர்றதுக்காக கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு ட்ரைன் பண்ணது உமாபதி தான். அவர் தான் வந்துட்டு ட்ரைன் பண்ணார் ஃபுல்லாகவே. அது பண்ணது தான் இது. அதுக்கப்புறம் வந்துட்டு போதும், இப்போ ரிலாக்ஸ் பண்ணிட்டேன். ரொம்ப டைட் பண்ண முடியாதுன்ட்டு. ஏன்னா ரொம்ப மெயின்டைன் பண்ண முடியாது. ஆனால் ஃபிட்டாக இருக்கும். நம்ம எப்போ வேணா இப்போ இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரணும்னா வந்துட்டு நான் ஒரு 15 days ஒர்க் அவுட் பண்ணால் போதும். ஓகே. இப்போ நம்ம ஃப்ளாட்டாக இருக்குல்ல, 15 days டைட்டாக ஒர்க் பண்ணால் அந்த பேக் வந்துடும். ஓகே. ஆனால் இதில் ஏதாவது பயங்கர டிஃபிகல்ட்டான ஒரு ப்ராசஸ்ன்னு இருக்காங்க. இப்போ ஏன்னா நீங்கள் அதுலேருந்து ரிலாக்ஸ் ஆகிருக்கேன், நீங்கள் அது எந்த அளவுக்கு டைரிங்காக இருக்கும்? ரிலாக்ஸ்னால் நம்ம வந்துட்டு இதில் வாட்டர் கட் பண்ணணும், நிறைய இருக்குது. ரொம்ப வாட்டர் எடுக்கணும், அந்த பேக் தெரிஞ்சு வாக்கணும், அதெல்லாம் நம்ம பண்ண முடியாது. ரெகுலராக பண்ணால் ரிஸ்க்கு அதெல்லாம். அதனால் அந்த டைமுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ லோக்கலாக வந்துட்டு அந்த ஃபேர் பாடிலாம் இருக்கிறப்போ எனக்கு கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கணும்னு தேவைப்பட்டுச்சு. கொஞ்சம் சின்ன சீனாக இருந்தாலும் பட் நம்ம ஃபிட்டாக வச்சுக்கலான்ற மாதிரி தான்ட்டு. மஸ்லராக பெரிய பாடியாக இருக்காமல் லீன் மசிலாகவே பக்காவாக இருக்கலான்னு தான் அது தோணுச்சு. பட் ஆனால் ரொம்ப அதை வச்சுக்கவும் கூடாது. ஓகே, அது ரிஸ்க்கு தான். இதுதான் வந்துட்டு பெஞ்ச் மார்க். ஆமாண்ணா. இதுதான் வந்துட்டு லோகாவுக்கு கூட்டிகிட்டு போச்சு இந்த கேரக்டர் தான்.
ஸ்லியோ சாக்லேட் காஃபி. ஆனா நீங்க எப்போண்ணா இந்த லென்ஸ் இந்த கலர் தான்ன்றது எப்போ ஃபிக்ஸ் பண்ணீங்க? இல்ல இல்லை நான் 2-3 லென்ஸ் வச்சு பார்த்தாங்க. நிறைய 3 லென்ஸ் வச்சு பார்த்தாரு. அதுக்கப்புறமா இது வந்து லோகேஷ் சார் தான் வந்துட்டு ஐயா தான் வந்து செலக்ட் பண்ணாரு. வச்சு பார்த்தேன் இது பயங்கரமா இருக்கு. அப்போ நான் சிரிச்செல்லாம் காட்டினேன். ஓகே இது ஓகேவான்ட்டு பயங்கரமா இருக்கு, அப்படியே அப்படியே மெயின்டைன் பண்ணலான்ட்டு. அதுதான் சொன்னேன். அவர் ப்ராடக்ட்டு இந்த கேரக்டர் வந்து அவர் உருவாக்கின ப்ராடக்ட் இது. இதனால தான் வந்துட்டு லோகான்ற அது ஒரு உலகத்தில் வந்து எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அண்ட் எனக்குமே நான் இதில் இருந்த ஒரு வில்லத்தனமோ அதுவும் நல்ல டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருந்தீங்களா? என்னன்னா இது வந்து இதில் வாக்கெல்லாம் வேறு மாதிரியா இருக்கும். ஒரு மாதிரி நக்கலாக, ஒரு மாதிரி அந்த காஃபி டே உள்ள போகிறப்போ ஒரு மாதிரி தன்னாட்டலாக இருக்கும். அதில் வந்து வாக்கு வந்துட்டு ரொம்ப ரஃப்பாக இருக்கும், ரூடாக நான் தான்ற மாதிரி இருக்கும். நான் எல்லாத்துக்கும் நான் தான், நீங்களாம் தான் ஒன்றுன்ற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் அது இருக்கும். அதனால தான் வந்துட்டு கொஞ்சம் பாடி லாங்குவேஜ் மாற்றிருக்கும் அதில் கொஞ்சம். ஏன்னா அது லீன் மசில் வேறையா, இதில் கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பேன். ஓகே. இதில் அதை விட கொஞ்சம் இதில் ஃபேட்டாக இருப்பேன். அது கொஞ்சம் ரொம்ப லீன் மசில்னால கொஞ்சம் நம்ம அதுக்கேற்ற மாதிரி பாடி லாங்குவேஜ் மாற்றினா தான் ஓரளவுக்கு செட் ஆகும். அது மாற்றணும். இது கொஞ்சம் லூஸாக இருக்கணும். இது ஒரு சைக்கி தானே இல்லைங்களா? பாடி லூஸாக வச்சு வாக்கிக்கெல்லாம் வேறு மாதிரியாக மாற்றிக்கணும். இப்போ வந்துட்டு ரஞ்சி சார் அவர் ப்ரொடக்ஷனில் ஒரு லீடாக ஒன்று பண்ணுறேன். ஓ சூப்பர். அது எமோஷ்னல் ட்ராமா ஃபுல்லாகவே. அதுக்கு டோட்டலாக வேறு மாதிரியாக தான் இருக்கும். அது கொஞ்சம் புதுசாக இருக்கும். அது அப்போ உங்களோட சாஃப்ட் சைடை அதை பார்க்கலாம், அதில் பார்க்கலாம். நல்லாவும் இருக்கும். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது. சூப்பர். வெயிட்டிங் ஆனோம் பார்ப்பேன். நல்லா ஆண்டவர். ஆமாண்ணா. உலகநாயகன். இது வந்து பிளஸ்ஸிங். இதெல்லாம் இவர் கூடலாம் வந்து நம்ம ஒர்க் பண்ணது, அவர்கிட்ட பேசுறது ஜாலியாக. அதாவது விக்ரம் ஷூட்டப்லாம் வந்து ரொம்ப ஜாலியாக அவர் டான்ஸை பற்றி நான் எல்லா டான்ஸுமே தெரிஞ்சிருக்கு அவருக்கு. நீ அந்த டேப் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண, அதை பண்ணு. அதுக்கப்புறமா வந்துட்டு நிறைய ப்ராக்டிஸ், ரெகுலராக ப்ராக்டிஸ் எடுத்தீங்க, நிறைய ப்ராசஸ். நான்லாம் அவரை பார்த்துட்டே இருப்பேன். இவர் நம்மக்கிட்ட தான் நம்ம தான் இவர்கிட்ட பேசினிருக்கோமா, ஆண்டவர்கிட்ட தான் பேசணுமா, அந்த ஒரு ரொம்ப கேஷுவலாக. அதெல்லாம் வந்துட்டு கிஃப்டட் எனக்கு. பிளஸ்ஸிங் மேலே பிளஸ்ஸிங் இதெல்லாம் வந்துட்டு. அதுக்கப்புறம் இன்வைட் வரும். அதுக்கப்புறமா இதெல்லாம் பர்த்டேவில் எதுக்கு அவனை கூப்பிட்டுலாம் இருக்கும்ல. ஆனால் பர்த்டேக்கு வந்து இன்வைட் அனுப்பிச்சிட்டு கரெக்டாக பேசுறது ரொம்ப கேஷுவலாக போயிடும். எப்போ பார்த்தாலும் வந்துட்டு கேஷுவலாக ஜாலியாக பேசுவார். அதெல்லாம் வந்துட்டு அதான் சொன்னேன், காட் கிஃப்ட்டு எனக்கு வந்துட்டு ரொம்ப கிஃப்ட்டு. இதெல்லாம் வந்துட்டு இந்த அனுபவம்லாம் ஆண்டவர் தான். ஆனால் இது பத்தல இந்த ஷர்ட் இப்படி மேலே போடணும், அதுக்கு எதாவது சொன்னாராண்ணா? இல்லை, அவர் பார்த்தோன்னே சிரிச்சார். சிரிச்சோடனே அதுக்கப்புறம் எதுவும் சொல்ல, அவர் எதுவுமே சொல்ல. சாங்கில் என்ன ஸ்டெப்பு போட்டாலும் எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டார். அதுவே பெரிய விஷயம். அதான் சொன்னேன், இதெல்லாம் ஒரு ட்ரீம் தான் நம்மளுக்கு. இதெல்லாம் ஒரு கனவு. அவர்கிட்ட நம்ம நேராக பார்ப்போமான்னு இருந்தது ஒரு காலத்தில். இப்போ அவருக்கு நம்ம கம்போஸ் பண்ணுறோம், அவர்கிட்ட பேசணுன்றப்பெல்லாம் வந்துட்டு எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அதான் கிஃப்ட்டு தான் எனக்கு வந்து பெரிய கிஃப்ட் இதெல்லாம். கண்டிப்பாக. நான் வந்துட்டு அவர்கிட்ட நான் எப்பவும் மெசேஜ் பண்ணுவேன். படம் பார்த்தாலும் இது பண்ண விஷயம் அவர் உடனே ரிப்ளை பண்ணுறாரு. அப்போது சார் வேறு ஒரு சாங் மாசாக பண்ணணும் சார், நம்ம மாஸ்டர் கண்டிப்பாக பண்ணலாம் மாஸ்டர், கண்டிப்பாக பண்ணலாம் சார், நான் தான் ஆடணும் அப்படி சொல்லுவார். சார் நீங்கள் தான் பயங்கரமாக ஆடுறீங்களே சார் இப்போன்னு. அது ரொம்ப ரொம்ப ஹம்பிள். அது வந்துட்டு எப்படின்னா அவர் வந்து ஆங்கராக இருந்தார்ல. அப்போ வந்து நான் ஸ்டேஜ் டான்ஸராக இருப்பேன். ஓகே. டான்ஸ் ஆடின்னு இருப்பேன். நான் அப்போ அப்படி பார்த்தனோ இப்போவும் வந்துட்டு அவர் அதே ஹம்பிள்னஸ் அப்படியே தான் இருக்கார். கொஞ்சம் கூட வந்துட்டு சில பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. அவர் அவ்வளோ ஹம்பிளாக இன்னரி கூட ஒன்று எடுத்தா பேசுவார். ரொம்ப அப்படியே நார்மலான ஒரு பர்சன் மாதிரி பிஹேவ் பண்ணிப்பார். அப்படியேப்பா ஓகே ஓகே மாஸ்டர், ஓகே மாஸ்டர், ஜனி மாஸ்டர், சூப்பர் மாஸ்டர் அப்படின்னு. இப்போ கூட ஒரு இது கூலி முடிஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக 2 days கழிச்சு கூட மீட் பண்ணி பேசியிருந்தோம். ஓ சூப்பர். ஆமாம், லோகேஷ் சார் மீட் பண்ணுறப்போ இவரும் இருந்தார். ஓகே. அப்போ ஜாலியாக தான் பேசுனேன். அந்த ஒரு இதுவே இல்லை. அதான் சொன்னேன் சார், ஒரு மாஸ் சாங் உங்களுக்கு ஒன்று பண்ணணும் சார் கம்போசிங். எனக்கு அது ஒரு ஆசை, பயங்கரமாக பண்ணணுன்ட்டு. அது வெயிட்டிங். நானும் வெயிட்டிங் தான். ரொம்ப வருஷமாக நான் கேட்டிருக்க நியூஸு லோகேஷ் சாரும் சிவானாவும் சேர்ந்து ஒன்று பண்ணோன்ட்டு இருக்காங்க. அப்படி ஒரு கொலாபரேஷன் அதுதானா? அப்படி ஒரு கொலாபரேஷனில் அதில் எப்படி நீங்கள் பத்தலை சிட்டுக்கு வைப்ஸ் பண்ணீங்களோ அப்படி ஒன்று. சூப்பராக ஆட ஆரம்பிச்சார், செம்மையாக ஆடுறாரு இப்போ. அதனால் வந்துட்டு என்ன வேணால் மூல் பண்ணுவோம், என்ன வேணால் பண்ணுவோம். மணி காலா. ஆமாண்ணா. நான் தான் சொன்னேன், மணியோட க்ரோத்தெல்லாம் பார்க்குறப்பலாம் எனக்கு அவ்வளோ ஹாப்பி. இது வந்துட்டு
கரெக்டாக காலா ஷூட்டப்போ பாம்பேல எடுத்துருந்தது. ஓகே. மணி நானும் உட்காந்து டீ குடிச்சிருந்தப்போ ஒருத்தர் எடுக்கிறாரு ஃபோட்டோ. எடுத்துட்டு பசங்க நம்ம இருப்பாங்களே ஹாஸ்டலில் அவங்க எடுத்தாங்க. அப்போ வந்துட்டு நானும் மணி பேசிக்கிறதுனா, மணி ஞாபகங்குதா, அதாவது ஒன்ஸ் அப்பான டைம்னு சொல்லிட்டு டீ கடையில், அதே வேற ஒரு டீ கடையில் உள்ளே வந்துட்டு சைடில் இருக்கலாம் அது செவுத்துல சாஞ்சு நின்ட்டு அப்படி பார்த்துருக்கோம். எதிர்க்க வந்துட்டு நாங்கள் யோசிக்குது அதுக்கு டீ கடையில் வெளில வந்து பேனர் இருக்கும், பெரிய பேனர்லாம் இருக்கும். படம் போகல ரஜினி சார் படம், கமல் சார் படம் நிறைய இருக்கும். அப்போ வந்துட்டு நான் சொல்லுவேன், மணி இதுலலாம் எப்போ நம்ம பேர் வரப்போகுது படத்தில், கொரியோகிராஃபராக பேர் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். மணி வந்துட்டு இதெல்லாம் நம்ம எப்போ நடிக்கிறது அந்த மாதிரி தாட் இருக்குமா, அதை வந்து நான் சொல்லியிருந்தேன். யோசிச்சு பாரு மணி, நம்ம அப்போ பேசியிருந்தோம், இப்போ வந்துட்டு நான் வந்து அவருக்கு கொரியா பண்ணுறேன், அவருக்கு பையனா பண்ணுறேன், அது எவ்வளோ பெரிய இதுன்ட்டு அப்படி பேசினேன். மணிலாம் அது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்படல மணி. ஏன்னா மானாட மயிலாட இருக்கப்போ வந்துட்டு மணி தான் ஃபுல்லாக டப்பிங் பேசுது எல்லாருக்குமே. எல்லாத்துக்குமே டப்பிங் பேசுது மணி தான். அந்த காமெடியாக டைலாக் பேசுறது எல்லாமே ஸ்க்ரீன் பிளே மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவாப்போல. ஓகே ஓகே. பஸ்ஸில் தான் வருவான், திடீர்னு பஸ் இருக்காது, திடீர்னு காசு இருக்காது, திடீர்னு ரீசார்ஜ் பண்ண ஏன் ஃபோன் எடுக்கலன்ட்டேன், பையில போய் ரீசார்ஜ் பண்ண காசு ஏன். எனக்கு அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நான் மணியை அந்த அந்த கஷ்டத்தெல்லாம் பார்த்துருக்கப்போ இன்னைக்கு வந்து மணி வந்துட்டு ஒரு செம்ம க்ரோத்தில் இருக்கப்போ எனக்கு பயங்கர ஹாப்பி, செம்ம ஹாப்பி. அதெல்லாம் வந்துட்டு நம்மளால சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கேன். இன்னும் பெரிய பெரிய ஆள் போயினே இருக்கும், இன்னும் வந்து கோடி கோடிக்குள்ள காசு வாங்கி செம்மையாக இருக்கும். ஸ்வீட் ஸ்வீட்ண்ணா. ஆக்சுவலாக வந்துட்டு நான் வந்துட்டு ராஜமௌழி சார் வந்துட்டு பாகுபலி ஆடியோ லான்ச் அப்போ நான் பண்ணேன் ஃபஸ்ட்டு. ஓகே. அப்போ வந்து அவர் பயங்கர ஹாப்பி ஆகிட்டார், செம்ம ஹாப்பி ஆகிட்டு என்ன பண்ணாருன்னா, திருப்பி வந்துட்டு அவங்க மேனேஜர்லேருந்து எனக்கு கால் வருது. கால் வந்துட்டு இது வருது, RRR படம் வருது, அதுக்கு வந்துட்டு சாண்டி பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னாங்க. அதுக்கு முன்னாடி அதே RRR நான் இங்கே சென்னையில் பண்ணேன். அப்போ இருந்தாங்க ராஜமௌழி சார் எல்லாமே சாண்டி எமோஷன் ஏஞ்செல்லாம் பயங்கரமாக கைத்துட்டாங்க, பயங்கர ஹாப்பி ஆகிடுச்சு. திருப்பியும் வந்துட்டு ராஜமௌழி சார் வந்துட்டு கூப்பிட்றாரு, கால் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வர முடியுமான்னு கேட்குறாரு, இங்கே ஹைதராபாத்துக்கு. சரி எதுக்கு கூப்பிட்றான்னு தெரியலன்னு நான் கிளம்பிட்டு போகிறேன். அவர் ஃப்ளாட்டில் தான் இருப்பார். ஃப்ளாட்டில் போனேன், அவரு அவங்க சன்னி எல்லாமே இருந்தாங்க. ஹாய் சண்டி, எப்படி நல்லா இருக்கீங்களா, சூப்பராக தமிழ் பேசுவார், எப்படி நல்லா சூப்பர் சார், செம்ம ஹாப்பி சார், நீங்கள் கூப்பிட்டு சண்டி வர கிரேட் டான்ஸ் வந்து நான் பயங்கரமான ஃபேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்றும் இல்லை, RRR படம் வருது, எனக்கு அதுக்கு இது மாதிரியே ஒரு சாங் ஒன்று பண்ணணும், ஜாலியாக அவர் சொல்கிறாரு, நல்ல ஜாலியாக கிண்டல் பண்ணி பண்ணணும் அப்படின்றார். ஆனால் ரொம்ப இது பண்ணுற வேண்டாம், கொஞ்சமாக பண்ணலாம். சரி ஓகே சார் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன், அந்த அந்த ஷோவில் வந்து என்ன பண்ணிட்டேன்னா இவரையும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணிட்டேன். ஓகே. லைட்டாக வந்துட்டு அவரையும் கொஞ்சம் கலாய் பண்ணிட்டு. சூப்பர். அதான் அந்த ஆக்ட் பண்ணுறப்போ கொஞ்சம் பார்த்து கலாய்ங்க சண்டி, ரொம்பலாம் வேணான்னாரு. சரி அதே மாதிரி ரொம்ப டீசெண்டாக தான் இருக்கும். ஆனால் வந்து இதில் அவரை இன்க்ளூட் பண்ணிட்டேன். அவர் வந்துட்டு எல்லா லாங்குவேஜ்லையும் நமஸ்காரம் சொல்லியிருப்பாரு. ஓகே. அந்திரி நமஸ்காரம், இந்தி நமஸ்காரம், எல்லாமே வணக்கம் அதெல்லாம் சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் சேர்த்து ஒன்று பண்ணிட்டேன். அது ஷோ முடிச்சோடனே இவர் பேசுவார்ல ஸ்டேஜில், அப்போது வந்துட்டு இதில் மட்டும் ஒரே ஒரு வாரத்தில் மட்டும் வணக்கம் சொல்லிட்டாரு. ஏன்னா இதுக்கப்புறம் நான் வணக்கம் சொன்னால் திருப்பி சாண்டி வந்து ஏதாவது எனக்கு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அது வந்து பயங்கரம். அதுக்கப்புறமா வந்துட்டு எப்போ நான் சார் நான் இது மாதிரி தெலுங்குல வந்துட்டு படம் பண்ணது அவர் விஷ் பண்ணார், வாழ்த்துக்கள் சொன்னு வெல்கம் அவர் கூட சொன்னார். அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அவர் வேலை. கண்டிப்பாக நான் வெயிட்டிங்ண்ணா, எப்படி வந்து RRRலேருந்து ஒரு சாங்கு ஆஸ்கருக்கு போதோ அப்படி ஒரு கொலாபரேஷனில் சாண்டியனாவும் ராஜமௌழி சாரும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி. எனக்கு வந்துட்டு அவர் ரொம்ப பிடிக்கும், அவரோட ஹம்பிள்னஸ்லாம் சான்ஸே இல்லை, வாய்ப்பே இல்லை. நம்ம தான் அப்படி அப்படி மழை போல் அவரை பார்க்கல, ஆனால் வந்துட்டு அவர் ரொம்ப சாஃப்டானவர், ரொம்ப சாஃப்டானவர். அடுத்த இமயம் அது இது வந்துட்டு கேம் சேஞ்சர் ஒரு படம் இல்லை. ஆமாண்ணா. அதில் வந்துட்டு டிராஃபிக்ல ஒரு டான்ஸ் ஒன்று, ஆமாண்ணா, அது நான் பண்ணதான். அது அப்போ வந்துட்டு அவர் மீட் பண்ண போயிருந்தேன், டிஸ்கஷனுக்காக போயிருந்தேன். அப்போ எடுத்தது தான் வந்து செம்ம ஜாலி கேரக்டர். ஆனால் செம்மையாக கலாய்ப்பார், ஆனால் சங்கர் சார் பயங்கரமாக கலாய்ப்பார். இப்போ ராம் சரண் சார் வந்து எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஆள் இந்தியாவுக்கு. அவரை வச்சு அது ரோடா இல்லை செட்டானா? ரோடு எப்படின்னா அதை அச்சீவ் பண்ணீங்க? ஏன்னா நான் அச்சீவ் பண்ணல, சங்கர் சார். இப்போ சங்கர் சார் தான் அது பாசிபிள், வேறு யாராக இருந்தால் அது நடந்திருக்காது. அவர் தான் வந்துட்டு அந்த ரோடே வந்துட்டு
இது வைசாக் ரோடில் தான் எடுத்தது. அது வந்துட்டு வேறு மாதிரி பண்ணிட்டேன். ஃபுல்லாக 200 கார்ஸ் எல்லாம் நிற்க வச்சுட்டு ரோடு வந்து அது பிளாக் பண்ணியாச்சு. பிளாக் பண்ணிவிட்டு 2 days தான் எடுத்தோம். அது வேறு லெவல். அது சங்கர் சார் வந்துட்டு நம்ம நினைவு செம்ம ஜாலியாக ஃபுல் ஃபன்னு, செம்மையாக கலாய்ப்பார். ஆனால் பயங்கரமாக. அது மாதிரி ராம் சரண் சார் அதில் ஒரு ஆமாம், பயங்கரமா இருந்துச்சு அந்த ஸ்டெப்லாம். ஆமாம். எப்படிப்பட்ட ஒரு டான்ஸ் எல்லாம்? நல்ல டான்ஸர், செம்ம டான்ஸர், எக்ஸ்ட்ரானரி. ஆனால் ரிஹர்சல் கொடுத்துடணும் பக்காவாக. ரிஹர்சல் வேறு மாதிரி, ஸ்பாட்டில் சொல்கிறப்ப தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் எக்ஸ்ட்ரானரி டான்ஸ் அவர் ராம் சரண் தான். பார்த்துருப்பீங்களா அவர் ஆட்டத்தில் எப்படி வெறித்தனமா இருந்தது அந்த டான்ஸ். வெறித்தனம். இதில் எல்லா படத்துலையும் அவர் பயங்கரமாக ஆடி இருப்பார், செம்மையாக இருப்பார். அவரும் சரி, என்டிஆர் சாரும் சரி, அல்லு அர்ஜுன் சாரும் சரி, எல்லாமே சரி. பட் எனக்கு ஃபேவரட் வந்து என்டிஆர் சார். ஓகே, ரீசன்னா இட்ஸ் அ வெரி குட் டான்ஸர். என்ன கேட்டால் இட்ஸ் த பெஸ்ட் டான்ஸர். ஓகே, ஆல் ஓவர் இந்தியாவில் பெஸ்ட். என்டிஆர் பெஸ்ட் டான்ஸர். ஏன்னா அவர் தான் வந்து நம்ம ரிகர்சலாம் தேவையே படாது, பாட்டில் ஆடிட்டு போயிடுவார். அவ்வளோ அவர் தான் எனக்கு பிடிச்சது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது வந்துட்டு பயங்கரமான ஒரு டைரக்டர் அண்ட் பயங்கரமான டான்ஸர். அப்படியாண்ணா? பயங்கரமாக ஆடுவார் டான்ஸ் அவர். ஓ, அதெல்லாம் சான்ஸே இல்லை அவர். அதான் இப்போ வில்லேஜ் சம்மந்தப்பட்ட மாதிரி ஒரு டான்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணனா அவர் அழகாக கிரியேட் பண்ணுவார். ஓகே, ஏன்னா அவருக்கு அந்த டான்ஸ் தெரிஞ்சிருக்கு. ஓகே, டான்ஸ் எல்லாம் வந்துட்டு அவர் அதை சொல்லவே முடியாது. ஒரு கொரியோகிராஃபரை நம்ம அந்த அளவுக்கு இன்வால்வ் பண்ணவே முடியாது. நீ அந்த விஷயத்த தெரிஞ்சால் மட்டும்தான் நீ வந்து கேட்கவே முடியும். இப்போ நீ ஒரு விஷயத்த ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு தான் நீ என்கிட்ட கேட்பிய. கண்டிப்பாக. இப்போ டான்ஸை பற்றி வந்துட்டு நீ என்கிட்ட பேசினா, நீ உனக்கு டான்ஸ் நல்லா தெரிஞ்சுதா நீ என்கிட்ட அந்த கேள்வியெல்லாம் கேட்கலாம். கண்டிப்பாக. ஓ பரவாயில்ல, நான் யோசிச்சு பரவாயில்ல இவன்ட்டு இந்த கேள்வியை நல்லா கரெக்டாக பிடிக்கிறான்னுட்டு. அதெல்லாம் வந்து இவர் அசால்ட்டாக டீல் பண்ணுவார். மோஸ்ட்லி வந்துட்டு இவர் ப்ரமோ சாங்கெல்லாம் எடுப்பார்ல, ப்ரமோ சாங், படத்து சாங்லாம் வந்து மோஸ்ட்லி இவரே பாதி கம்போஸ் பண்ணுறாரு. எனக்கு வந்து வேலையே கொடுக்க மாட்டார் இவரே. ஏன்னா பக்காவாக இவரே ஆடி காட்டுவார். இல்லை நான் நம்ம பண்ணுறப்போ இல்லை மாஸ்டர் இந்த ஊரில் வந்து இப்படி ஒரு டான்ஸ் இருக்கும், இப்படி ஆடுவாங்க அப்படி சொல்லி அந்த ஊர் டான்ஸை அவர் ஆடி காட்டுவார். நம்ம அந்த ஸ்டைல் எடுத்து அதில் ஒரு கோரியை பண்ணுவோம். ஓகே, அது வந்துட்டு அதுவும் அவர் ரைட்டிங் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும், கதையோட இது வாய்ப்பே இல்லை அவருக்குலாம். அதனால் இவருக்கிட்டலாம் ஒர்க் பண்ணதெல்லாம் வந்துட்டு பெரிய கிஃப்ட் தான். நம்ம நிறைய லேர்னிங் கற்றுக்கலாம். இவர்கிட்ட ரஞ்சித் அண்ணன் சார் எல்லார்ட்டையும் நிறைய லேர்னிங் கற்றுக்கலாம். அதனால் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ரஞ்சித் பரியரும் பெருமாள் வந்து ஃபுல் எல்லா படமும் அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். அது ரஞ்சித் அண்ணன் தான். பைசன்லயும் இருக்கீங்களா? பைசன்ல வந்து அந்த ப்ரோமோலாம் எடுத்து கொடுத்துருக்கேன். படத்துல இல்ல. ஓகே, அந்த ப்ரோமோலாம் பண்ணி கொடுத்துருந்தேன். 2 ப்ரோமோலாம் இன்னும் அடுத்த ப்ரோமோலாம் வருது, சின்ன சின்ன ப்ரோமோலாம். சும்மா அதெல்லாம் பண்ணிருக்கேன். அதனால தலைவன் வேற லெவல். அவர் எப்பயாவது நீங்க பேசும்போது கேட்டிருக்கீங்களா? ஏன்னா அவர் பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஆக்டர்னு சொல்லிட்டு நீங்க எப்பயாவது படத்துல நடிக்கிறதுக்கு ஏன்னா டைரக்டராகவே பார்த்துட்டு இருக்கோம். இல்ல ஒரு ஆக்டர் மாதிரி சொல்லுவாரு. பேச்சுவார்த்தை இருக்கு, பட் அது எந்த அளவுக்கு ப்ரொசீட் ஆகும்னு தெரியல. அவரோட அசிஸ்டன்ட் ஒரு படம் பண்றாரு, டான்ஸ் சப்ஜெக்ட். அது எப்போ அது மூவ் ஆகும்னு அது தெரியல. பட் இவர் படத்தை எனிதிங் வாட் எவர். நான் தான் சொன்னேன், ஒன்றும் எக்ஸ்ட்ரீம் வில்லனா சொல்லணும். இல்லை நான் சொன்னேன் அப்புறம் தலைவரே இந்த படத்தில் என்னது, அப்புறம் வில்லனா என்ன ரோலு அப்படி ஹீரோவா கேட்பேன். ஓ அதான் பண்ணீங்களா? பண்ணா இல்லை ஹீரோ பெட்ரோமாஸ் லைட்டு தான் அப்படின்ற அந்த மாதிரி தான். இந்த சாங் சீக்வன்ஸை பத்தி சொல்லுங்கண்ணா. இது என்ன சாங்? வந்துட்டு கர்ணன் மஞ்சனத்தி அந்த சாங். அது எமோஷனலான ஒரு சாங். தனுஷ் சாரும் செம்மையா ஆடி இருப்பாரு, சான்ஸே இல்லை. அது அப்போ வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுதான் தலைவா என்ன அது பண்ணலாம் தலைவா. அப்போ அவர் ஒன்று பண்ணுவார், இது பண்ணுவார். அந்த மாதிரி டிஸ்கஷன் பண்ணுறப்ப தான் அதான் செம்ம லவ்வபுளான பர்சன். பயங்கர எங்கள் 2 பேருக்குள்ள அவ்வளோ லவ் இருக்கும், மாறி மாறி லவ் பண்ணிக்கும். அந்த மாதிரி தான் அவர். சூப்பரா. ஏன்னா இதுல என்ன நடந்ததுன்ற வரைக்கும் நமக்கு தெரியும்னா, உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது, உடஞ்சிச்சு நியூஸ். அதெல்லாம் வேற லெவல். இது சொல்லுங்க. எனக்கு நடந்த விட விவேக் இருக்கார்ல, ஆமாங்கண்ணா, அவருக்கும் நடந்துச்சு. அவர் கை பர்ன் ஆயிடுச்சு அவருக்கு. அது யாருமே சொல்லவே இல்லை, அவர் கை பர்ன் ஆயிடுச்சு. நெருப்போட வருவார்ல, அது வந்து ஷார்ட் வரப்போ ஓரளவு தான் நிற்கும். ஓகே, அவர் என்ன பண்ணிட்டாரு, ஷார்ட் வரணும்னு சொல்லிட்டு நல்லா லென்த்தியா பாடினது. நாங்கள் சரி ஓகே கரெக்டாக தான் எரியுது பிள்ளைக்குது இல்லைன்னா சொல்றாங்களேன்ட்டு. கண்டிப்பா
பார்த்தா அப்படியே ஹோல்ட் பண்ணி வந்திருக்காரு. அது உடனே ரிமூவ் பண்ணி பார்த்தா இங்கெல்லாம் பேர்ன் ஆயிடுச்சு. அவர் ஃபுல்லாக பேர்ன் ஆயிடுச்சு. என்னை விட அவரு தான் அடிபட்டது. அது யாரும் சொல்லவே இல்லை. அதையும் நான் சொன்னேன், ஐயா தலைவா என்னதுல சொல்லியிருக்கலாம்லன்ட்டு. இல்லை மச்சான் நீங்கள் எதனா ஷார்ட் கட் ஆயிடுச்சுன்னா திருப்பி இதுவாகிடும், அதனால தான் நான் அதை அப்படியே பண்ணிட்டேன். அப்போ அவங்க ஒய்ஃப் எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? கண்டிப்பா சான்ஸே இல்லை. அது வந்து எஸ்டிஆர் சொல்லவே தேவையில்ல. உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்னு நம்ம எல்லாருக்குமே அவர் தெரியும். தான் வந்துட்டு என்னை கொண்டு வந்தது ஆமா, இண்டஸ்ட்ரிக்கு. அதனால் அவர் தான் கொரியோகிராஃபர் ஆகணும் ஆசைப்பட்டது. கொரியோகிராஃபர் ஆகிட்டேன். இப்போ ஆக்டர் ஆகணும். அதான் சொல்லுவார், நீ நடிகனா இல்லை கொரியோகிராஃபரா எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன்னா கலாய்ப்பார். அதனால் வந்து ஆல்வேஸ் எனக்கு அவர் தான் வந்துட்டு சாண்டிங்னு ஒருத்தனை வந்து கொரியோகிராஃபர் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டதே அவர் தான். எல்லாருக்கும் எல்லா இன்டர்வியூ சொல்கிறது தான். கண்டிப்பா. இப்போ அவர் என்னை கொண்டு வரலாம், எனக்கு அந்த கொரியோகிராஃபர் ஆசையும் வந்திருக்காது. எனக்கு அந்த மாணவர் மேலே ரியாலிட்டியோட அப்படியே போயிருக்கோம். அதுக்கப்புறம் சார் வம்சி சார், இவரும் பயங்கரமான ஒரு நான் பேசுவோம், அப்பப்போ பேசுவேன். சார் ஓ சார் ஹவ் இஸ் கோயிங் சார், அவருக்கு சாண்டி சூப்பர் சாண்டி, அவர் பார்க்குறேன் நல்லா இருக்கு, எல்லாமே சூப்பராக இருக்குது, சீக்கிரம் நம்ம ஒர்க் பண்ணோம் சாண்டி அப்படின்னாரு. அப்புறமா நம்ம விஷ்ணு டிஓபி, அவரு வேற லெவல் டிஓபி, உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா. இப்போ கருப்பு படத்துலையும் அவர் தான் பண்ணியிருக்காரு. இப்போ அல்லு அர்ஜுன் சார் படம் அவர் தான் பண்ணிருக்காரு. பிஸி இன் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப பிஸியான ஒரு கேமரா. ரொம்ப பாவா தான் கூடுனேன். அதுக்கு ரீசன் பாவான்றது பாவானா ஒரு லவ் தானே. ஓகே. அதனால வந்துட்டு என்ன பாவா என்ன சாப்பிடுறீங்க அப்படி. ஏன்னா அவங்க ஒய்ஃப் வந்துட்டு அவரை பாவா அதுதான் கேட்குறேன். ஏன்னா ஒய்ஃப் வந்து தெலுங்குல வந்து அவங்க ஹஸ்பண்ட் பாவான்னு கூப்பிடுவாங்க. நல்லா இருக்குது பாவா, நானும் பாவா. அவள்தான் என்ன பாவா எப்படி பாவா, ஃபோன் பண்ணல பாவா என்ன பாவா எங்க என்ன சொல்றாரு அல்லு சாரு. இப்போ கூட பேசணும் போன வாரம் கூட. என்ன பாவா கண்டுக்கவே மாட்டேன்றீங்க. அவரு இதை பார்த்துட்டு இந்த மோனிகா சாங் வந்து பயங்கர என்ன பாவா இந்தியா ஃபுல்லா அவங்களதான் இது ஒரே இதை மோனிகாவா இருக்குதான்னு. எங்க திரும்பினாலும் மோனிகா இருக்கு. தேங்க்ஸ் பாவான்ட்டு பேசினான். அதாவது தமன் சார், அவர் எக்ஸ்ட்ரானரி மியூசிக் டைரக்டர். கண்டிப்பா அவர் அங்கே அடித்தாலே இட்டு தான், மரண அடி தான் அவர் ஃபுல்லாகவே. அது பயங்கரமான மெமரபிளாக பிக்கு. இல்லை இது ஒரு ஃபோட்டோ. ஆனால் நீங்கள் வந்து டான்ஸ் ஸ்டுடியோ வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு ஃபர்ஸ்ட் ரைட் இதில் தான் தெரியும். ஒரு ஃப்ரான்ச்சைஸி மாதிரி நீங்கள் டான்ஸ் ஸ்டுடியோ அடுத்தவங்களும் வச்சு பண்ணலான்ற மாதிரி இருந்தது இருக்கு. ஃப்ரான்ச்சைஸ் ஒன்று வந்து நங்கநல்லூரில் இருக்கு. ஓகேண்ணா. ஆமாம், விஜய்ன்னு சொல்லிட்டு அவர் தான் பார்த்துருக்காரு. இன்னொன்று வந்துட்டு இது முகப்பேரில் இருக்கு. அதுதான் எனக்கு கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ அப்படி ஃப்ரான்ச்சைஸினா யார் வேணா பண்ணலாம் உங்ககிட்ட? பண்ணலாம். ஓகே. அதுக்கு எந்த மாதிரி குவாலிட்டி இருக்கு, எந்த மாதிரி ஸ்பேசஸ் இருக்கு, அதெல்லாம் பார்க்கணும். ஓகேண்ணா. எல்லாருக்கும் கொடுக்குறது கண்டிப்பாக. பட் அவங்க அந்த ஸ்பேசஸ் பார்த்து தான் இருக்கு. ஸ்பேசஸ் நல்லபடியாக நல்ல லொக்கேஷன், நல்ல இடமா, சேஃப்டியா எல்லாமே இருக்கா, இப்போ குழந்தைங்களாம் வராங்க எப்படி இருக்கு, அவங்க யார் ஃபர்ஸ்ட், அதெல்லாம் நம்ம விசாரிக்கணும். கண்டிப்பா. ஏன்னா நம்ம நேம் வச்சுதானே எல்லாமே வராங்க. அதனால அவங்க யாரு, அவங்க ஓகேவா, அவங்க கரெக்டாக இருக்காங்களா, எல்லாம் கரெக்டாக பண்ணுவாங்களா, அந்த கான்ஃபிடென்ட் தான் மட்டும் தான் நம்ம கொடுக்குறது. ஓகே. இல்லை எல்லாருக்குமே கொடுக்குறதில்ல. ஏன்னா இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அவங்க ஆர்டிஸ்ட்டு. ஆமாங்க. அதனால வந்துட்டு ரெண்டு பேருமே சூப்பர் கேரக்டர். அதனால சான்ஸே இல்லை. அவங்க வந்துட்டு இப்போ குழந்தை பிறக்கும். அதனால வந்து பிளெஸிங் அவங்களுக்கு நல்லபடியாக பிறக்கும். அது வந்துட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு ரொம்ப லவ் பண்ணாத பசங்க, ரொம்ப ஒரு ஜாலியான, சோஷியல் மீடியா ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் அதே மாதிரி தான் எப்பவுமே இருப்பாங்க. அதனால ஜாலியாக, நான் சொன்னேன் உங்களெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ஜாலியாக இருக்குங்கன்னு. அதனால அவங்க ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டுதான் அவங்க ரொம்ப விருப்பப்பட்டாங்க. அதனால வந்துட்டு ஓகே டன். இடமும் சூப்பரான இடம், அதனால ஓகே. கீழே இருக்கிறவர் நம்ம டெரர் பாய் தெரியும்ண்ணா. எப்படின்னா இருக்காரு, சேட்டா புச்ச பையன், வேற மாதிரியா. ஆனா வீட்டுல இப்ப அவரு வால் பண்றது பார்த்துட்டு அம்மா எனக்கு என்டர்டைன்மெண்ட் அவன் தான்ப்பா. அப்படியே பாட்டை போட்டு விட்டா அப்படியே ரியாக்ஷனோட ஆடுவார். பயங்கரமா இருக்கும் அவன் பாட்டு போட்டு ஆடுறதெல்லாம் வந்துட்டு. அவர் இந்த பத்தல சாங்கெல்லாம் வந்துட்டு கை குழந்தையா வந்து எடுத்துட்டு போய் காட்டுது தலைவர்கிட்ட. ஆமா, ஒரு 3 months 4 months தான் இருக்கும். கை குழந்தையா வந்து கமல் சார்கிட்ட வந்துட்டு போட்டோ எடுத்தோம். அந்த பாட்டுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஃபுல் டான்ஸ் பாட்டுல இன்னொரு நம்மளுக்கு எனக்கு சிரிப்பா இருக்கு. எனக்கு என்டர்டைன்மெண்ட் அவர் தான். பொண்ணு வந்துட்டு அந்த அம்மா வந்துட்டு வேற ஒரு உலகத்துல இருப்பாங்க. அந்த அம்மா பெயிண்டிங், ஸ்டடீஸ், அந்த மாதிரி அதை கிரியேட் பண்றது, அந்த ஒரு மூட்ல இருக்கும். இவர் வந்து என்டர்டைன்மெண்ட், இவர் ஃபுல்லா. ஆமா, உங்களை மாதிரி டான்ஸ் ஃபுல் ஜாலி தான். அவரு டான்ஸ் எல்லாமே, இன்ஸ்ட்ருமெண்ட் தூக்குனாருன்னா கை வச்சா அவ்வளவுதான், வாசி தள்ளுவாரு. அந்த மாதிரி தான் அவரு.
என்ன வாசிக்கணும் தெரியாது, கண்டபடி ஏதாவது ஒன்று வாசிக்கிறது. சூப்பர்ண்ணா. ஒருத்தரா போவோம்ண்ணா. ஃபர்ஸ்ட் லோகேண்ணா. லோகேஷ் ஐயா. ஐயா தான் ஐயா தான். செல்லமா கூப்பிடுவேன். ஐயா வந்து எப்படின்னா வந்துட்டு கிரியேட்டர் வந்துட்டு ஒரு 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 கேரக்டர் ஒரு கிரியேட்டர் இருந்ததுன்னா அதை வந்துட்டு அப்படியே மாற்றி வேற ஒன்றா உருவாக்குறதுலேருந்து பயங்கர ஸ்பெஷல். இப்போ இப்போ நீ இருக்கேன்னு நினச்சிங்க, உன்னை ஒரு டிசைன் பண்ணோன்னா வேற மாதிரி டிசைன் பண்ணி வேற மாதிரி காட்டி விட்டு உன்னை வேற லெவல் கொண்டு வேற லெவல். ஆமாம், அந்த மாதிரி கெப்பாசிட்டி உள்ள ஒருத்தர் அவர். யாரை வேணா எப்படி வேணா மோல்டு பண்ணி எப்படி வேணா ஆக்கிவிட்டு போயிடுவார் அவர். நீ இப்படி தானே, நீ அப்படிதான் இல்லை, உன்னை வேற மாதிரியே காட்டுறேன் வான்ட்டு வேற மாதிரியே காட்டி விட்டு வேற ஒன்று ஆக்கி விட்டுருவாரு. அந்த மாதிரிலாம் சான்ஸே இல்லை. அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் த வந்துட்டு அவர் ரைட்டிங்கு அந்த டைலாக்லாம் வந்துட்டு ஸ்பான்டேனியஸாக எழுதுவார். அதெல்லாம் எப்படி எழுதுவார்னே தெரியாது. ஸ்பாட்டில் ஒன்று டப்புன்னு ஒரு பக்கம் டைலாக் இருந்ததுன்னா, எனக்கு லியோலி டைலாக் பெருசாக தான் இருந்தது. ஓகே. டப்புன்னு கட் பண்ணிட்டு வேற ஒரு டைலாக் ஒன்று எழுதினார். அப்படியே அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைன்னா வேற ஒன்று ஆனால் பவர்ஃபுல்லாக இருந்தது. அந்த மாதிரிலாம் வந்துட்டு வாய்ப்பே இல்லை. இதுதான் ஃபேமிலி. லைக் எங்கள் ஃபேமிலியில் இப்போ அவர் எனக்கு ரொம்ப, அவங்க தம்பி இருக்காரு விக்கின்னு சொல்லிட்டு, அவரும் பயங்கர க்ளோஸ். ஓகே. ஃபேமிலி, அதான் சொன்னேன், ஃபேமிலி மெம்பர் மாதிரி. மாறிலாம் இல்லை, ஃபேமிலி தான். அந்த மாதிரி தான் இது பண்ணுறது. அதனால் வந்துட்டு எப்பவுமே லவ், ஆல்வேஸ் லவ் அதிகமாக இருக்கும். அம்மா தலைவர், அது ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார். அதெல்லாம் சான்ஸே இல்லை அவர் மாதிரிலாம். செகண்ட் டைம் கொலாபரேஷன்லாம் இதுவும் இப்படிலாம் வந்து இவர் மாதிரிலாம் நம்ம எப்போ உழைக்கிறதுன்ற மாதிரிலாம் எனக்கு வந்துடும். இந்த ஏஜில் வந்து யாருமே வந்துட்டு இவ்வளோ எஃபெக்ட் போட்டுலாம் பண்ணவே மாட்டாங்க. அவர் என்ன சொன்னாலும் பண்ணுவார், என்ன சொன்னாலும் பண்ணுவார். நீ வந்துட்டு சார் இல்லை சார் நடந்து வரணும், ஓடணும் சார், படுக்கணும் சார், இப்படின்னு ஃபைட்டாக இருக்கட்டும், எது சொன்னாலும் வந்து நோன்ற வார்த்தையே வராது. அவர் நான் ஓகே பண்ணிடுறேன்னு. அதே மாதிரி வந்துட்டு அவரை சுற்றி அவர் உள்ளே வந்தார்னா அவ்வளோ ஆக்டிவாக எனர்ஜியாக இருக்கும். அது எங்கே இருந்தால் நம்மளுக்கு அந்த எனர்ஜி வரும் தெரியல, அவரை பார்த்த உடனே அப்படி இருக்கும். பயங்கரமான ஒரு பாசிட்டிவ். நான் முன்னாடிலாம் சொல்லியிருப்பேன், ஒரு நம்மளுக்கு கோயிலுக்கு போனால் ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி ஒன்று வரும். கண்டிப்பாக அது நீங்கள் அவர் கூட பக்கத்தில் இருந்தாலே, அவர்கிட்ட பேசினாலே அது கிடைக்கும். நான் எனக்கு கூலியில் நிறைய ஐகானிக் ஷாட் இருக்குண்ணா. அதில் உங்களோட டான்ஸில் இப்படி கீழே படுது எல்லாருமே சொல்லுங்க. எப்படின்னா அது யோசிச்சிங்க, அது என்ன? இல்லை, ஆக்சுவலாக நான் வந்துட்டு பிளான் பண்ணது வந்துட்டு இந்த சாங் இருக்குல்ல, அந்த கொண்டையில் தாழ, அதுல வந்து ஒரு ஃப்ளோர் மூமெண்ட் பண்ணுவார். ஓகே. அது நீங்க வீடியோ பார்த்தா தெரியும், கீழே காலை பண்ணிருப்பாரு. அதுதான் நான் பிளான் பண்ணது. சரி. அப்ப நான் யோசிச்சேன், சரி அது கொஞ்சம் ஸ்பீட் ஆயிடும், ஏன்னா பாடி வந்து ஸ்பீடா போயிடும். அதனால அது கொஞ்சம் ரிஸ்க் தான். அதனால வந்து ஓகே வேற ஒன்று பண்ணலாம்னு சொல்லிட்டு சரி படுத்துன்னு பண்ணலாம். அப்போ பசங்களாம் சொன்னாங்க ரிஹர்சல் பண்றப்ப, இது அவருக்கு ரொம்ப இது பண்ணுற ப்ரெஷர் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அவர் பண்ணுவார், எனக்கு அதை நம்பிக்கை இருக்கு, அவர் பண்ணுவார். ஸோ நான் சொன்ன உடனே வந்து ஒரே டேக்கு தான் அது. அது எதுவுமே இல்லை, சிஜியில் கிமிக்ஸில் எதுவுமே இல்லை, சிங்கிள் டேக். அவர் சொல்லி கொடுத்தா அவர் ஒரே தடவை படுத்து ஒரு தடவை பண்ணி பார்த்தாரு, அவ்வளோதான் சார் டேக் போயிடலாம் சார். அவ்வளோ டேக் எல்லாமே ரெடியாக இருந்தது. வந்தார், ஒரே டேக் பண்ணார், முடிச்சிட்டார். எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கும் அது பயங்கர அழகாக இருந்தார்ண்ணா. அந்த ஃப்ரேம் ரொம்ப அழகாக, ரொம்ப அசால்ட்டாக பண்ணிட்டு இருப்பாரு அதுலலாம். ஐயோ சான்ஸே இல்லை. அதான் சொன்னேன் சார், அது வந்து கால் பண்ணி விஷ் பண்ணுறாரு, சூப்பராக இருக்குது சாங், சான்ஸே இல்லை மாஸ்டர், தூள் கிளப்பிட்டீங்க அப்படின்னு சொல்கிறப்பலாம் அவருக்கு நம்மளுக்கு ஃபோன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. கண்டிப்பாக. அதுக்கப்புறம் ஒரு தடவை சொன்னார், மாஸ்டர் கனவுலலாம் வரீங்கன்ட்டு. ஐயோ தலைவர் கனவுல நம்பலான்ற மாதிரிலாம் இருக்குல்ல. அதெல்லாம் வந்துட்டு அப்புறமா ஆடியோ லான்ச்சில் அவர் சொல்கிறப்போ மாஸ்டர்கிட்ட நான் சொன்னேன், இது 1950 மாடல் வண்டி, பல லட்சம் கிலோமீட்டர் ஓடிடுச்சு, கார் பார்ட்ஸ்லாம் மாற்றிருக்காங்க, அதெல்லாம் சொல்லணும்னு அவசியமே இல்லைல்ல. ஆனால் இப்போ ஆடியோ லான்ச் நம்ம இது மாதிரி கேட்கணும், அப்படி உங்ககிட்ட எப்பயாவது பேசும்போது அப்படி அவர் ஜாலியாக கலாய்ப்பார். வந்து அவரும் பயங்கரமாக கலாய்ப்பார். அதாவது நம்ம பழைய சூப்பர் ஸ்டார்லாம் வந்துட்டு அந்த அப்போ சொல்கிறேன் நான், ஜாலியா ஒரு கலை இருக்குதுமா, அதுதான் ஒரு கேரக்டர். ஜாலியா கலையா இருப்பாங்க, செம்ம ஜாலியா இருப்பாரு அவர். அப்படியே திடீர்னு அப்படியே கலாஸ்டேஜ் போவாரு, அதான் நேரம் பாக்குறப்போ நம்மளுக்கு ஐயோ இருக்கும். அந்த மாதிரிதான், அதெல்லாம் சான்ஸ் இல்லை. தலைவர் தான். சூப்பர்ண்ணா. அக்காவும் இருக்காங்க, பசங்களும் இருக்காங்க. ஆமா, அக்கா என்டர்டைனர். அதே ஒரு வீடியோ ஒன்று காட்டணும். ஆமா, நம்மளோட என்டர்டைனர், நம்மளோட வந்துட்டு பாசத்தோட வந்துட்டு அடுத்தது. அதாவது எப்படி நான் வந்துட்டு உலகத்துல வந்துட்டு ஒருத்தருக்கு மட்டும் நான் பயப்படுறேன்னா,
என் ஒய்ஃபுக்கு. அதுக்கு அடுத்தபடியாக நான் பயப்படுறேன்னா என் பொண்ணுக்கு. ஏன்னா அந்த அவன் வந்து அவ்வளோ கண்ட்ரோல். அதாவது எப்படி சொல்கிறதுனா வந்துட்டு பயப்படுனா அந்த மாதிரி இல்லை. ஒரு பொருள் இப்படி தான் இருக்கணும், காலை ஏன் இப்படி உட்காடுற, ஏன் இப்படி பண்ணுற, ஏன் இப்படி சாப்பிட்ற, அப்படிலாம் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுவாங்க என்ன. ஒய்ஃப் அதாவது எனக்கு எவ்வளோ சப்போர்ட் நம்ம சொல்லுவோம், ஃபுல் சப்போர்ட் அவங்க தான். அவங்களும் மாமியார் தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட். அது இல்லைனா என்னால் வந்து இவ்வளோ தூரம் நல்லா கேரி பண்ணி வந்திருக்க முடியாது. ஏன்னா அவங்க நிறைய எனக்காக வந்து சாக்ரிஃபைஸ் நிறைய பண்ணிட்டாங்க. மீன்ஸ் என்ன வந்துட்டு அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க ஒதுக்கிட்டாங்க பாவம். ஏன்னா அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, சரியா அந்த அளவுக்கு பேச முடியல. நான் ஏதாவது யோசனையே இருப்பாது. அதை நான் கொஞ்சம் மாற்றிக்கணும், அந்த யோசிக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ண. ஆனால் என்னால் அது முடியல. வேலை நம்ம ஐயோ அதை பண்ணி நல்லா பண்ணிடணும், எனக்கு அந்த ப்ரெஷர் இருந்துனே இருக்குது. ஆனால் அவங்க கூட தனியாக ஸ்பெண்ட் பண்ணணும் டைம். அது குழந்தைங்க கூட அவங்க கூட தனியாக எங்கேயாவது ஒரு நாள்லாம் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 1 வீக்காச்சும் எங்கேயாவது அவங்க கூட போயிட்டு அவங்க நினச்சபடி நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ கேட்டாங்க பாப்பா நம்ம எப்போ வெளில போகிறோம் ஒன்றா? நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். அப்படியா? நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். எனக்கு அதான் நான் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஒரு 1 வீக்காச்சும். அவங்களுக்கு ஆசை அதுதான். என் ஒய்ஃப் வந்து பெரிய ஆசைலாம் ஒன்றும் இல்லை, அவங்க கூட ஒன் வீக் எங்கேயாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதுதான் ஆசை. அது கொடுத்துடணும். பட் அதுவே நம்மளுக்கு கேட்குறப்ப கஷ்டமாக இருக்கும்ல. ஐயோ நம்மளுக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க, ஆனால் அவங்களுக்காக நம்மள எதுவும் பண்ண முடியாது. அவங்க பெருசாக ஒன்றும் கேட்கல, இதை மட்டும் தானே கேட்குறாங்க, அதை பண்ணிடணும்னு எனக்கு பண்ணிடணும் சீக்கிரத்தில் நடக்கணும். சொல்லுங்க ரஞ்சித் அண்ணா. ஆமாம், அதாவது வந்துட்டு நிறைய மேடையில் அவரை பற்றி நான் பேசியிருக்கேன். என்னன்னா வந்துட்டு ஒரு ஒரு திறமைசாலியை வந்துட்டு அவர் கூட இருக்கிறவங்களை வந்து உச்சத்தில் உட்கார வச்சு அழகு பார்க்கணுன்னா அவருக்கு ரொம்ப ஆசை. அதனால தான் வந்து அவர்கிட்ட அசிஸ்டண்ட் ஆகிட்டு இருப்பாங்க, கேமராமேன் இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் அடுத்தடுத்த படத்துக்கு, அவர் ப்ரொடியூஸ் பண்ணுற படத்துக்கு அவரே வந்துட்டு எடுத்து கொண்டு போயிடுவார். அந்த மாதிரி அவர்லாம் வந்து வாய்ப்பே இல்லை. எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அவர். இப்போ அவர் படத்தில் வந்துட்டு அவர் ப்ரொடக்ஷனில் நான் லீடாக பண்ணுறேன். ஓ சூப்பர்ண்ணா. அதுவே எவ்வளோ பெரிய விஷயம். கண்டிப்பாக கோரியோகிராஃபராக வந்துட்டு இவன் கோரியோகிராஃபராக மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கூட்டின்னு போயிட்டு வளர்த்து விட்டு இந்தா சிந்தா ஹீரோ வந்துட்டு அவரே ப்ரொடக்ஷனில் பண்ண வச்செல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. அது வந்துட்டு ஃபேமிலியில் ஒருத்தர் எப்படி லோகேஷ் ஐயா வந்துட்டு ஃபேமிலி ஒருத்தர், இவரும் அதே தான். பட் ஃபேமிலி, அவங்க ஒய்ஃபாக இருக்கட்டும், எல்லாருமே சரி, அவ்வளோ ஃபேமிலி, அவ்வளோ லவ். கொஞ்சம் நெஞ்ச லவ் இல்லை, ரொம்ப லவ். அவர் என் மேலே வச்சுருந்தோம், நான் அவர் மேலே வச்சுருந்தோம், ரொம்ப ரொம்ப லவ். அதான் சொல்லுனே, சாதாரண விஷயம் இல்லை. கீழே இருக்கிறவங்களை வந்துட்டு கூட இருக்கிறவங்க வந்து தூக்கி கொடுத்து சாதாரண விஷயம் இல்லை. நீ வாடா போடா நீ போ, நான் பார்த்துலாம், நான் ஹெல்ப் பண்ணுறேன், நீ போன்னு சொல்லிட்டு சாதாரண விஷயம். அதை அவர் பண்ணினே இருக்கார். அவர் ப்ரொடக்ஷனில் பாருங்கள், எல்லாமே வந்துட்டு அவர்கிட்ட வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாமே தான். அந்த கேமராமேன் எல்லாமே அசிஸ்டன்ட் டைரக்ட் கேமராமேன், கீழே அசிஸ்டன்ட் கேமராமேன். அவன் நல்லா பண்ணிடா, நீ வா அடுத்த படத்தில் பண்ணு, மெயின் கேமராமேன் ஆகு அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடன்ட், ஒரு தைரியம் வேணும். கண்டிப்பாக. அதாவது கோரியோகிராஃபர் அந்த டைமில் ரொம்ப அப்செட்டாக இருக்கிறப்போ, என்னடா எதுவுமே வரல, எங்கே போனாலும் அமைச்சு தட்டி விட்டுருக்கான்னு சொல்லப்போ கான்ஃபிடண்டாக கூப்பிட்டு வந்து எத்தனையோ வந்து சூப்பர் ஸ்டார் படம் யாரை கொடுப்பாங்க, அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக யார் கொடுப்பா? ஒரு புது பையனுக்கு வந்து எடுத்தோடனே பண்ணு நீ இப்படி நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி அவ்வளோ கான்ஃபிடென்ட். சார் தலைவிட்ட சொல்லிட்டீங்களா? இல்லை அவர்கிட்ட சொல்ல, அங்கே போய் சொல்லிக்கலான்ற. அதெல்லாம் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நம்புவார். எனக்கு ஒன்று பண்ணுன்ற மாதிரிலாம் வந்துட்டு அந்த தைரியம், அந்த இதெல்லாம் வந்துட்டு ரஞ்சித்தனம் தான். அந்த ராத்திரி எப்படின்னா இருந்தது? நான் தான் சொல்லிட்டு நான் அழுதுட்டேன். நான் அன்னைக்கு காலையில் வந்துட்டு என் பேர் பேனரில் பார்க்குறப்ப நான் அழுதுட்டேன். நம்ம ஒரு விஷயத்துக்காக ஓடின்னு இருக்கோம், திடீர்னு பார்த்தா பெருசாக ஒன்று கிடைக்குது. அப்போ அந்த எமோஷன் எப்படி வெளியில் ஒன்று அழுதுட்டேன் ஃபோன் பண்ணி. ஆனால் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. தேங்க்யூ ஸோ மச் தான், எனக்கு இதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரிலன்ட்டு நான் அழுதுட்டேன். இல்லைடா ஒன்றும் இல்லை, நல்லா பண்ண அவள் தான்டா, சூப்பராக நல்லா பண்ணுறான் அப்படின்ட்டு. அதெல்லாம் வந்துட்டு எனக்கு வந்து கிஃப்ட். அப்போதுலேருந்து நான் அப்படியே கரெக்டாக தான் பண்ணேன். ஆனால் அந்த செய்கிற தொழிலை கரெக்டாக பண்ணும். நீ அதில் ஓபி மட்டும் அடிக்கக்கூடாது. இப்போ உன்னை நம்பி ஒருத்தர் கொடுக்குறான்னு நீ அதை உண்மையாக பண்ணிட்டானா சூப்பர். நீ அதில் ஏமாத்தணும்னு நினச்சா நம்மளே ஏமாத்திக்கிறதா அர்த்தம். அடுத்ததில் நம்ம ஏமாந்துருவோம், எல்லாத்துலேயும் நம்ம ஏமாந்து போயிடுவோம். அதனால் செய்கிற தொழிலை மட்டும் நம்ம உண்மையாக இருந்துட்டு கரெக்டாக பண்ணிட்டோன்னா அது சூப்பர். அதெல்லாம் வந்து அவர் பயங்கரமாக பண்ணுவார். அவர்லாம் அவ்வளோ உண்மையாக இருப்பார் அவர் தொழிலுக்கு. ஒரு நம்மள மேலே நம்பிக்கை வச்சு ஒரு சாங்கோ ஏதோ ஒன்று கொடுக்குறோன்னா அதில் நான் உண்மையாக உழைக்கணும். உண்மையாக வச்சா தான் அவருக்கு அது பிடிக்கும். இல்லைனா வந்து அவர் மாற்றி போயினே வந்துடுவார். உண்மையாக இருக்கணும், அதே தான். இப்போ அதோட இதுதான் வந்து அவர் படத்தில் வந்துட்டு அவர் ஒரு கதையை சூஸ் பண்ணி என்ன
ஹீரோ பண்றான் உன் நல்லா இருக்கும்னு சொல்றதுல எவ்வளவு பெரிய விஷயம். அதெல்லாம் யாரு சொல்லுவா அது மாதிரிலாம்? அதெல்லாம் வந்து சான்ஸே இல்லை. ரஞ்சித்தனம் தான். லவ் ஆல்வேஸ் சோ மச். ஆனா இதுதானா டேய் கியூட்டா இருந்தது. டேய் ஒகினே கவினே தரே வீட்டுல செம்ம போர் அடிக்குதுடா. எங்க அம்மா வெளியே விட மாட்டேன்றாங்கடா. என்ன பண்றதுன்னு தெரியலடா. நம்ம ஒண்ணு பண்ணலாமா? நீங்க எல்லாம் உங்க வீட்டுல ஒழிஞ்சுங்கோ, நான் எங்க வீட்டுல ஒழிஞ்சுக்கிறேன். நம்ம மாறி மாறி ஆயிட்டு கொள்ளலாமா? லாலா கூட சிரிக்குதுடா. சொல்லுங்கடா, போர் அடிக்குதுடா. ஒகினே கவினே தரே என்னடா பண்றீங்க எல்லாம்? ஐயோ பயமா இப்ப பாக்குறப்ப எனக்கு குடும்பமா பயமா இருக்கு. ஆக்சுவலா அந்த லாக்டவுன் டைம்ல தான் மென்டலா சுத்திட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்ப வீடியோ பண்ணி அனுப்புறது ஃபுல்லா. போர் அடிக்கிறப்ப அனுப்புறது. தர்ஷன் ஒரு பக்கம், முகின் ஒரு பக்கம், கவினுக்கு ஒரு பக்கம், எல்லாத்துக்கும் அனுப்பிடுது. அப்பதான் பிக் பாஸ் முடிஞ்ச டைம்ல உடனே லாக்டவுன் வந்துருச்சு. அதாவது அந்த பிக் பாஸ் ஃபேமை என்ஜாய் கூட பண்ண முடியல. சீசன் 3 கண்டஸ்டன்ட் வந்து யாரும் என்ஜாய் பண்ண முடியாது. பிக் பாஸ் முடிஞ்ச அடுத்த 2 மாசத்துலயே லாக்டவுன் வந்துருச்சு. அவ்வளவுதான். அதுலயே முடிஞ்சிச்சு. அந்த அவங்கள வெளில என்ஜாயும் பண்ண முடியல, நிறைய கான்டாக்ட் எதுவுமே பண்ண முடியல. அதனால வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு மெசேஜ் பண்ணிட்டு கால் பண்ணி பேசி கலாய்ச்சி பண்றதா இதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு சிரிப்பாகுது. இன்னும் நிறைய வச்சிருந்தேன், நிறைய இருந்தது. லாஸ்ட்ல எல்லாம் பேசி கலாய்க்கிறதுலாம் நிறைய இருக்கும். பாக்குறப்ப பண்ணாங்குதுடா, ஜாலியா இருக்குடா. அது மூஞ்சி வச்சுன்னு அந்த செட்டிங்ல தேடி அந்த குழந்தைய எடுத்து வச்சிருக்கீங்க. ஆமா, நான் செட்டிங். அது குழந்தை அப்ப ட்ரெண்டா இருந்ததுல, அதை வச்சு நல்லா இதை பேசி பேசிட்டு ஜாலியா இருக்கும். நிறைய வீடியோ பண்ணி வச்சிருந்தேன் குழந்தை இதுல. ஐயோ, பக்கத்துல பாப்பா அப்போ ரொம்ப குட்டியா இருந்திருக்கா, பேசிட்டு இருக்கா. வந்துட்டு கரெக்டா 2.5 வயசு, 2.5 வயசு இல்ல 2 வயசு. பிக் பாஸ் உள்ள வரப்போ கரெக்டா 1.5 வயசு. அப்ப கரெக்டா 2 வயசு. ஆமா, அப்போ இது பண்ணதான் ஃபுல் கலாய் தான். அப்போ வேற எடுத்து வச்சிருக்கீங்க பாராடி. சூப்பர்ண்ணா, எனக்கு ரொம்ப சந்தோஷம் மீட் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசினதுன்னு. அண்ட் கடைசியாண்ணா, ஆனா எப்படின்னா நிறைய பிளாக் ட்ரெஸ் வச்சிருக்கீங்க எனக்கு தெரியும். ஆனா ஒன்னும் ஒரே மாதிரி இருக்காங்கண்ணா, வேற 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 வரம்பு எடுத்துருப்பீங்க. இது இப்ப 2வது தடவை போடுறேன். இது கெலாட்டா அவார்ட்ல போட்டேன், அதுக்கப்புறம் இப்பதான் போடுறேன். அதாவது சரி இன்டர்வியூக்கு வந்துட்டு எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்து வச்சாச்சு, திருப்பி பிளாக்கே போடக்கூடாதுன்னு எடுத்து வச்சிட்டேன். சரி, அதனால வேற ஆப்ஷனே ஒரு இதுக்காவது பிளாக் போடணும் அப்படின்னு சொல்லி தான் இது எடுத்தேன். இன்னொரு சேனலுக்கு பிளாக் போட்டேன். அது வேற இது. அக்கா பேர் சொல்லியிருக்காங்களா பிளாக் போதும் அப்படின்ற மாதிரி? ஆமா, நிறைய சொல்லி எதுக்கு எப்போ பார்த்தாலும் பிளாக் பிளாக் பிளாக்னு. அதனால இப்போ கொஞ்சம் பிளாக் கம்மி பண்ணியிருக்கேன். ஆனா என்னோட ஃபேவரட் பிளாக். எங்க போனாலும் பிளாக் இல்லாம அந்த இருக்காது. பிளாக் இருக்கு. அந்த கான்டஸா காரும். ஆமா ஆமா, அது எப்படின்னா டிசைன் பண்ணி செம்மையா இருந்ததுண்ணா. அது எனக்கு சின்ன வயசுல இருந்து எனக்கு அந்த ஆசை இருக்குண்ணா, கான்டஸா கார ஒரு வயசுல இருந்து எனக்கு ட்ரீம் அது. அது காரு அந்த இதெல்லாம் வாங்குறது. அதனால எனக்கு அது வாங்கிட்டு அது ரெடி பண்ணி வச்சிருக்கேன். எங்க வெளியெல்லாம் போறப்போ ஃபங்க்ஷன்லாம் போறப்போ அதை எடுத்துன்னு போயிடுவேன். செம்ம மாசா இருக்குண்ணா, அது ஜாலியா இருக்கும். அது விகடன் அவார்டுக்கு அதை தான் எடுத்துன்னு போயிருந்தேன். நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு. சூப்பர்ண்ணா, தேங்க்யூ வெரி மச். சூப்பரா, தேங்க்யூடா, லவ்யூடா. இன்னும் வந்துட்டு நீ பெரிய ஆளா வரணும்டா. உன் growth நான் பார்த்துருக்கேன். அப்போ எப்படி இருந்தது, இப்போ செம்மையா இருக்கு. இன்னும் வந்துட்டு பெரிய ஆளா வரணும்டா. அடுத்த இன்டர்வியூலாம் பாக்குறப்ப நீ வேற லெவலா வந்துடா. காட் பிளஸ் யூ, லவ்யூடா.